ஹாய் வணக்கம். வணக்கம். என்ன பேர் தம்பி குட்டிக்கு? திலிக்சியன். திலிக்சியன். என்னென்னு கூப்பிடுவாங்க வீட்டு? திலிக்சியன். திலிக்சியன் அப்படியா? சரி, ஓகே. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஹிந்துவா. ஆ, ஹிந்துவா. ஹிந்துபாட். ஓகே, சரி. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் இந்த திலிக்சியனுக்கு? பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? 11. அப்படியா? சரி, ஓகே. இன்றைக்கு திலிக்சியனுக்கு 11வது பிறந்த நாள்னு சொல்லி நாங்கள் ஒரு புதுக்குடியிருப்பில் இருந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு. ஆ, கட்டாயம் யாருன்னு சொல்லணும். யாருன்னு சொல்லுவீங்க? சித்தி. சித்தி. ஓகே, கட்டாயம். தவறான விடை சொன்னால் பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? என்ன பாட்டு படிப்பீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? ஆ, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் திலிக்சியனுக்கு? ஆ, பிள்ளையான விட சொன்னால் பள்ளிக்கூடத்தில் அடி போடுறது தானே டீச்சர் மாதிரி. என்ன நான் பனிஷ்மெண்ட் தரல. என்ன டான்ஸ் ஒன்று ஆடுவீங்களா? ஆ, என்ன சிரிக்கிறீங்க? சரி, உங்களுக்கு திலிக்சியனுக்கு 11வது பிறந்த நாள்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தந்துருக்குறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே திலிக்சியன்னு சொல்லி தந்துருக்குறாங்க. அப்படியே வேண்டிக்கணும். ரைட், அப்படியே கிட்ட வைங்க. பிள்ளை கிட்ட வைங்க. நல்லா கிட்ட. ஓகே, ரைட். விளையாட்டு விருப்பம் போலடா? அப்படியா? ஆ, எது விருப்பம்? கிரிக்கெட்டா ஃபுட்பாலா? கிரிக்கெட். சரி, ஓகே. சரி, திலிக்சியனுக்கு வந்து ஜார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க. சித்தின்னு சொல்லியிருக்கிறீங்களே. என்ன பேர் உங்களோட சித்தி? பாமிலா. எங்கே இருக்கிறாங்க? லண்டனில் இருக்கிறாங்க. சரி, ஓகே. இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. சரி, ஃப்ரூட்ஸ், பழங்கள் விருப்பமா? அப்படியே வேணுங்க. ரைட், ஓகே. அவளையும் அப்படியே மெதுவாக வைக்கணும். ஓகே, சரி, ஓகே. பாப்போம் வேறு யார் அப்படி செய்திருப்பாங்க? சித்தி இல்லாட்டிக்கு அம்மா. ஓகே, அம்மான்னு சொல்கிறீங்க. சரி, பார்க்கலாம். அம்மா வேறு எதுவும் செய்ய மாட்டாங்களா? அம்மா சித்தி மாமாக்கள் செய்ய மாட்டாங்களா? என்ன பின்னிக்கார சொல்லி கொடுக்குறாங்க? என்ன திலிக்சியனுக்காரன் சொல்லி கொடுக்குறாங்களா? ரைட், ஓகே. ரைட், இன்னொரு கிஃப்ட் பண்ணுறது. ரைட், என்ன இருக்குது இதுக்குள்ளே? உடுப்பு. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன சிரிப்பு வருது? எடுங்க. இடத்துல காட்டுங்க. வா, பேக்கெட்டில். ரைட், எங்கே வா, மடுத்து காட்டு. எடுங்க பாப்போம். எடுங்க வா, பிள்ளைக்கு அளவு உண்டு பாப்போம். ஏங்க, ஓகே. அட்டகாசமான ஒரு ஜீன்ஸ் உண்டு. அப்படியா? நல்லா இருக்கா? ஆ, ரைட். அடுத்த காட்டுங்க. என்ன ஷார்ட்ஸ். ரைட், ஓகே. டிஷர்ட். ஓகே, ரைட். அதுவும் ஒரு அட்டகாசமான ஒரு ஷர்ட் உண்டு. ஓகே, நல்லா இருக்கா? ரைட், இன்னும் கிஃப்ட் இருக்கா? சரி, அதையும் ஓப்பன் பண்ணுங்க பா. ரைட், எங்கே காட்டுங்க பாப்போம். என்ன ஜீன்ஸா? ஜீன்ஸு டிஷர்ட்டு. எங்கே விரிச்சு காட்டுங்க. உயர்த்தி காட்டுங்க. ரைட், ஷார்ட்ஸா? எங்கே மற்றதை பார்ப்போம். அதையும் அப்படி உடுப்புங்க மேலே வைங்க. ஷார்ட்ஸா? ஓகே, ரைட். அதையும் அப்படி வைங்க. இன்னொரு கிஃப்ட் பண்ணுறது. இதுக்கு என்ன இருக்கும்? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். எங்கள் வெளியில் எடுங்க. கத்திரிக்கோள். ஓகே. உங்களுக்கு பாட்டு படித்து ஆடுறதுக்கு? அப்படியா? சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன இருக்குது? சரி, ஓப்பன் பண்ணுங்க. என்ன எல்லாம் பேசாமல் இருந்தால் எல்லாம் கிஃப்ட்டுகளை வேண்டி பேசாமல் இருக்கக்கூடாது. ரைட், ஓகே. அதையும் கட்டுங்க பாப்போம் உங்களோட கையில். அளவாக இருக்கா?
ஓகே நல்லா இருக்கா ஆ என்ன சவுண்டு வருது இல்லை எல்லாம் சந்தோஷத்தை காணையில் ஆ ஓ சரி இன்னும் கிஃப்ட் இருக்குது ஓகே இதுக்கு என்ன இருக்கும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது என்ன இருக்கும் இதுக்குள்ள ஆ சொல்லுங்க பாபு என்ன இருக்கும் கதைக்கணும் என்னோட கதைக்கணும் நான் கதைக்க தான் வந்தேன் என்ன இருக்க முடியும் ஆ என்ன பேர் சரி அம்மா மாட்ட கேளுங்க என்ன இருக்க மாட்டேன் கேளுங்க அம்மா மாட்ட கேளுங்க என்ன இருக்க மாட்டேன் சரியாக சொல்கிற ஆளுக்கு தான் நான் அந்த கிஃப்டை கொடுக்குறது அப்படி தான் சொன்னவங்க என்ன இருக்கும் அம்மா மாட்ட கேளுங்க என்ன இருக்க மாட்டேன் ஆ பெண்ணுகள் ரைட் அக்காட்ட கேளுங்க என்ன இருக்க மாட்டேன் அக்கா சொல்கிறாண்டு வா ஆ என்ன இருக்கும் தெரியல அப்போ ஒரு தடவைக்கும் கிஃப்ட் இல்லை அப்போ நான் கொண்டு போகலாம் அப்படியா ஆ தம்பி சொல்லுங்கள் நீங்கள் என்ன இருக்குமான்னு சொல்லுங்கள் கொம்பாஸ் சரி ஓப்பன் பண்ணுங்க பா கொம்பாஸ் இல்லாட்டி யாருக்கு கொடுப்போம் ஆ என்ன தரீங்களா ஆ சரி சுவர் மாறக்கூடாதா சரி மாறக்கூடாது கதை அப்போ என்ன மாதிரி எனக்கு தானே இப்போ காசு எங்கே எடுத்து காட்டுங்க ஆ ரைட் அப்போ எனக்கு தான் காசு எவ்வளோ காசு இருக்கும் 5000 இது என்ன இது ஆ 5000 ஆயிரம் வண்டி வாங்க பாப்போம் சரி ஓகே கரணியில் பண்ணுற கூட நிறைய காசு இருக்கு கூட ம் நிறைய காசு இருக்கு அப்படியா திலெக்சியன் நிறைய காசு இருக்குது அப்படியா எவ்வளோ காசு இருக்குது 11000 ரூபாய் இருக்குது ஆ திலெக்சியன் பிறந்த நாளை ஒட்டி 11வது பிறந்த நாளில் வந்து 11000 ரூபா காசை தந்துருக்குறாங்க ஆ சரி யார் இந்த மாதிரி தந்துருப்பாங்க இப்போ சொல்லுங்க யாரா அம்மா அம்மா ஷுவர் அம்மா தான் மாமா இல்லை ஆ மாமாக்கள் இல்லை அம்மம்மா ஆ அம்மம்மா செய்ய மாட்டா அம்மம்மா அம்மம்மா தந்துருக்க மாட்டாவா ஆ பொய் சொல்லக்கூடாது ரைட் இன்னும் கிஃப்ட் இது ரைட் இதில் 2 கிஃப்ட் இது இதில் 2 கிஃப்ட் இருக்குது இதுக்குள்ளே இன்னும் இருக்கும் திலெக்சியா இது வந்து யாருக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்கண்டா உண்டு உங்களோட அக்கா ஜானு அக்கா இருக்கிறாங்களா அக்கா ஜானுவுக்கு உங்களோட கையால் இன்றைக்கி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுங்க ஒன்றை கொடுங்க ஜானுவுக்கு அப்படியா ஜானுவா ஜானு திலெக்சியாவா உங்களுக்கு பேர் ஆ திலெக்சியாவுக்கு என்ன பேர் உங்களுக்கு வீட்டில் என்ன கூப்பிடுவாங்க ஜானு சரி உங்களுக்கு தானே ஒரு கிஃப்ட் என்ன இருக்கும் இதுக்குள்ள சரி ஓப்பன் பண்ணி பாருங்க வாட்ச் சரி ஓகே உங்களுக்கு ஒரு வாட்ச் ஒன்று தந்துருக்குறாங்க மற்றது இன்னொரு ஆளுக்கு தந்திருக்கிறாங்க யாருக்குன்னு சொல்லி சொன்னால் என்ன பேர் சானு யார் அந்த சானு ஆ ரைட் அப்படி நீங்களும் போய் போயிடுங்க சானுவுக்கு ஒரு கிஃப்ட் ரைட் அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுங்க வாட்ச் ஓகே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் உண்டா சரி இப்போ 2 பேரும் கிட்ட வாங்க யார் தந்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லல வேண்டிக்கிட்டு போகிறீங்க யார் தந்துருப்பாங்க ஆ ஆமாம் நோ யார் தந்துருக்கா ஆ சித்தா என்ன லண்டனில் இருக்கிறாங்க நோ சித்தப்பா நோ சரி இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட தம்பி தான் தந்துருக்குறார் சரியா ஆ உங்களோட பக்கத்தில் இருக்கிற உங்களோட தம்பி தான் தன் பிறந்த நாளையொட்டி அக்காச்சியாக்கள் 2 பேருக்கும் இந்த கிஃப்ட்டை தந்துருக்குறாங்க சரியா ஓகே தம்பிக்கு என்ன சொல்கிறீங்க ஆ தேங்க்ஸ் மட்டுமா என்ன அவர் இப்போ மௌனமாக இருக்கு ஆ என்ன வெக்கம் வந்துட்டேன்னு சரி ஓகே தம்பிக்கு என்ன சொல்கிறீங்க தேங்க்ஸ் சொல்கிறீங்களா என்ன சரி தம்பிக்கு இன்னொரு கிஃப்ட் பண்ணுறது பார்க்கலாம் ரைட் தம்பி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் ஷூ ஆ ஷூ அட்டகாசமான ஒரு ஷூ ஒன்று தந்துருக்குறாங்க நல்லா இருக்கா சரி ஓகே அதையும் அப்படி முன்னுக்கு வைங்க முன்னுக்கு வைங்க சரி ஓகே ரைட் இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் ரைட் பெரிய ஒரு கிஃப்ட் என்ன சாமான் இது புரேம் புரேம் சரி ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம்
என்ன சாமான் எடுத்து காட்டுங்க, நிமித்தி காட்டுங்க. நீங்கள் வந்திருக்கிற பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து கொடுக்க சொல்லி கேக் தந்துருக்காங்க. சூப்பர். ஓகே, சரி, நல்ல மாதிரி அதையும் அப்படி டேபிளில் வையுங்க. சரி, சந்தோஷமா திலிக்ஸியன்? இப்போ திலிக்ஸியன் டான்ஸ் ஆட போகிறேன். சரியா? இல்லை, திலிக்ஸியன் டான்ஸ் ஆட போகிறேன். இன்னொரு கிஃப்ட் வந்துருக்கு. சரி, அதையும் பார்க்க எங்கே பாப்போம். ஓகே, நல்லா இருக்கா? நீங்கள் இல்லைண்ணா பார்க்க வேறு ஆள் மாதிரி இருக்கு. ரைட், ஓகே. சரி, இந்த கிஃப்ட்டுகளை ஜார் தந்துருக்காங்க. ஆமாம், அப்போ சித்தி என்ன சொன்னீங்க? சித்தியும் தந்துருப்பாங்களா? அப்படியா? சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களோட தம்பிக்கு வந்து தான் தூரத்தில் இருந்தாலும் இன்றைய பிறந்த நாளில் வந்து ஒரு நாளும் பிறந்த நாள் கொண்டாடுறதா? ஒரு வருஷம் கொண்டாடுறதா? சரி, ஓகே. இந்த வருஷம் வந்து சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி இந்த கிஃப்ட்டு எல்லாம் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நிறைய உடுப்புகளை தந்திருக்கிறாங்க, நிறைய கிஃப்ட்டுகளை தந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து தன் பக்கத்தில் இல்லாட்டிக்கும் தம்பிக்கு வந்து சிறப்பாக அம்மம்மா அக்காச்சியாக எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இறைவனுடைய நல்லாசிகள் எங்களோட திலிக்ஸியனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, என்ன சொல்கிறீங்க உங்களோட அம்மாவுக்கு? தேங்க்ஸ் மட்டுமா? காணுமா தேங்க்ஸ்? தேங்க்ஸ் காணுமா? என்ன சொல்கிறீங்க? சொல்லணும் வேணே சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க உங்களோட அம்மாவுக்கு? இவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க, தூரத்தில் இருந்தாலும் மறையக்கூடாது. அப்படியே கரையில் இருக்க வையும் போது இருக்கா? சரி, இப்போ சொல்லுங்கள். அக்கா வைக்கட்டும். அம்மாவுக்கு என்ன சொல்கிறீங்க? வேறு என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்ல போகிறீங்க? ஒன்றும் சொல்லலையா? காசெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க இல்லையா சிலாவுக்கு? சரி, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க. என்ன சொல்கிறீங்களா அம்மாவுக்கு? என்ன இது? என்ன இது? வெக்கம் வருது போல நடக்குது. இந்த சின்ன தம்பிக்கு வெக்கம் வருது போல நடக்குது. சரி, ஓகே. அம்மாவுக்கு வந்து தம்பி நன்றி தானே. அம்மாவுக்கு என்னதான் சொல்கிறது? என்ன வார்த்தைகள் இல்லை. அம்மா குட்டி கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க, அது பார்ப்போம். ஓகே, திலிக்ஸியன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திலிக்ஸியன். சின்னஞ்சிறு கற்கண்டு இவன், சிங்கார தொட்டினிலி, வண்ண வண்ண புத்தாடையில் என்று சந்தோஷச்சாரலில் குதித்திடவி, அழகான விரல்களிடையே என் கைகள் கோத்திடத்தான் எத்தனை தவம் செய்தேனோ இவனது அன்பை நான் சுமப்பதற்கு. இந்த பாசத்தின் அர்த்தத்தை நான் இன்று ஒரு நாளில் உணர்ந்தேனே. இது போன்ற ஒரு நாளை இனி என் வாழ்நாளில் அடைவேனோ? தாங்க முடியவில்லை மகனே, இந்நாளை மறக்க முடியவில்லை. இன்று நீ அம்மா என்று அழைக்கும் உன் குரல் கேட்டு வெம்பி அழுகிறது மனம் மகனே. ஆனால் அழ முடியவில்லை என்னால் இன்று உன் பிறந்த நாளினிலே. என் ஆசை மகனே, என்னுலகம் நீதானே, எனக்கு கிடைத்த வரமே, இனி எல்லாமே நீதானே. அழகான நிலவொன்று இன்று அகவையொன்றை கடக்க, இன்று நீ ஆனந்தமாயிருக்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையொன்றை படிச்சிருக்கிறாங்க. உங்களோட அம்மா வந்து இந்த நேரத்தில் வந்து அம்மா பக்கத்தில் இல்லாட்டிக்கும் உங்களுக்கு அந்த அழகான கவிதை மூலம் எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் இந்த தருணத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே. கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகே, சரி. நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் நீயே நீயே. நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் நீயே நீயே. தந்தை நீயே, தோழன் நீயே, July பெண்களும் நீயே. I like you. செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் வாடையும் நீயே. I thank you. உன்னை போலும் தாய் நான் இருக்கேன். என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. நீயே நீயே
வரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாளிலே. இனி ஒரு ஜன்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். உன் வீட்டு சின்ன குயில் நீ கொஞ்சம் வண்ண குயில். நான் தானே நான் வயதில் வளர்ந்தால் கூட அடியூஞ்சல் வேண்டும் ஆட. வேருக்கு நீரை வெட்டாய், நீராய் கண்ணீரை வெட்டாய், பூவாச்சு என் தோட்டமே.